வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி இன்னொரு ட்ரிபிள் எஸ் என்ன எப்பயும் வழக்கம் போல் சூப், ஸ்நாக்ஸ், ஸ்வீட் 3 பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாமே நம்ம பயத்தம் பருப்பு மூங் தாலை வச்சு பண்ண போகிறோம். சூப் உங்களுக்கு தால் சூப். நம்ம இது என்ன பண்ணியிருக்கேன்னா மசூர் தால் சொல்லி கிடைக்கும் உங்களுக்கு. அது ஒரு இந்த மாதிரி கப்பால் 1 கப் மசூர் தால் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கப்பால் 1 கப் பைத்தம்பருப்பு. இது ரெண்டையும் நான் ஊற போட்டிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் இது ஊறினா போதும். இது நல்லா களைஞ்சிட்டு குக்கரில் போட்டுடலாம். நம்ம எங்களுக்கு அந்த மசூர் தால் இல்லை அப்படின்னு சொல்கிறவா 2 கப் மூங் தாலே ஏதாவது பைத்தம்பருப்பே வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ சூப் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பண்ண போகிற இது ஃபுல்லாக நல்லா ப்ரோட்டீன் ரிச் டயட். ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் வழக்கம் போல். இந்த மசூர் தால்றது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது ரிச் இன் ப்ரோட்டீன். இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். அதனால தான் ஒரு 20 மினிட்ஸ் அதை ஊற வைக்க சொன்னேன். நான் ஒரே ஒரு பல்லு தான் பூண்டு போடுறேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு 2 வேணால் போட்டுக்கோங்க. அதேமாரி ஒரு 1/2 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளியும் போடுறேன். இந்த ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணலாம். மிளகு பொடி கொஞ்சம் கோர்ஸாக அடிச்சது இதில் போடுறேன். என்னைக்கும் நம்ம இது வெந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைப்போம். அப்போ இது நல்லா அரைஞ்சிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை இப்படியே மூடிடலாம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சூப் நல்லா அரைச்சி, நம்ம பருப்புங்க நல்லா திக்காகிடும். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 4 விசில் வரட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, பைத்தம் பருப்பில் அல்வா, மூங் தால் அல்வா. இது இட்ஸ் நாட் என்ன சொல்கிறது, அசோகா அல்வா இல்லை. இது மூங் தால் அல்வா, நார்த் இந்தியன் ஸ்டைலில் அவள் அப்படி பண்ணும். ஏன்னா அசோகா அல்வாவில் பைத்தம்பருப்பை நம்ம வேக வைப்போம். இது ஊற வச்சுருக்கேன் ஒரு 3 ஹவர்ஸாக. நல்லா ஊறிடுத்து தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துட்டு நம்ம இதில் மிக்சியில் போட்டு கரைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இப்போது இது பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப்பு தான் பருப்பு எடுத்தேன். ஒரு 3 ஹவர்ஸ் ஊறிருக்கு. ஒரு 1/2 லிட்டர் பால் காஞ்சின்னு இருக்குது. பார்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் பருப்பாக இருக்குது. இன்னும் ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம இதில் நெய் எடுத்துக்கலாம். நெய் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம இந்த ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப்பு பருப்பு எடுத்துருக்கோன்னா அதால் ஒரு 3/4 கப்பு கிட்ட நெய் வேணும் நிச்சயமாக. இந்த முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துடலாம். இப்போ இந்த அரைச்ச இந்த பருப்பு இருக்குது இல்லையா, இதை நம்ம அப்படியே இந்த நெய்யில் போட்டு நல்லா அதை பிரட்டிகிட்டே இருந்தோம்னா பருப்பு உசிலெலாம் உசிலிக்கும் பாருங்க பருப்பு. அந்த மாதிரி நல்லா உதிரியாக ஆகிடும். அதுக்கப்புறமா திருப்பி இந்த பாலை நல்லா சுட வச்சு அதில் விட்டு கொதிக்க விட்டு கிளறினோன்னா அல்வா ரெடி, சர்க்கரையும் போட்டு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆஃப் மூங் தால் அல்வா இப்படி தான் இருக்கும். இந்த 1 கப்பு மாவுக்கு 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுருங்கோ. ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் போகும். இது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் கலர் மாறணும் வறுப்பட்டு. தெரியறதா உங்களுக்கு? நம்ம போடுறச்சே வெள்ளையாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது. அடுப்பை சின்னதாக வச்சுக்கிறோம். இந்த அரைச்ச இந்த விழுதை இதில் போடலாம். இது இப்படியே மெதுவாக நம்ம உசிலிச்சோன்னா இந்த பருப்பு உசிலிக்கிற மாதிரி இது நல்லா உதிரியாக ஆகிடும். அது ஒரு 1/2 hour ஆகும்.
இந்த ஒரு கப்பே உங்களுக்கு இதாகிறதுக்கு ஒரு அரை மணி அப்பப்போ நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அரைச்சி போடுறதே எவ்வளோ லிக்விடாக இருந்தது, இப்போது நல்லா அந்த நெய்யில் எவ்வளோ தூரம் உதிர்ந்துருக்கு பாருங்க. இன்னும் இதை நல்லா அதே மாதிரி உதுக்கணும். இன்னொரு இப்போ நான் இதை போட்டு ஆரம்பித்து ஒரு 7 மினிட்ஸ் ஆகுது. இன்னும் ஒரு 7 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த நெய்யில் நல்லா இது உதிர்ந்துருக்கு பாருங்க, தெரியுறதா? இதில் வந்து இப்போ இது நம்ம காய்ச்சி வச்சோம் இல்லையா, இந்த பாலை விட்டுடலாம். இதேமாதிரி குங்குமப்பூ ஆப்ஷனல். எங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைங்கிறவா கேசரி கலர் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. பாலோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது பார்க்கலாம். நம்ம விட்ட பால் எல்லாமும் இது நல்லா இஞ்சிண்டு நல்லா அல்வா ரெடி ஆகிட்டு பார்த்தேன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை போடலாம். நான் 3/4 கப் போடுறேன். உங்களுக்கு ஒரு கப்பே வேணுங்கிறவா ஒரு கப் போட்டுக்கோங்க. 1.5 கப் வேணுங்கிறவா உங்கள் சௌகரியம். ஸ்வீட்டெல்லாம் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக ஒரு கப் வரைக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தால் போகிறோம். ஸோ இது ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுது. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம விட்ட நெய்யெல்லாம் சைடில் வர ஆரம்பிக்கும் இந்த அல்வாவில். அதுதான் ரெடி ஆகிடுதுன்றதுக்கு அடையாளம். ஆல்ரெடி நல்லா சுருள ஆரம்பிச்சுடுத்து. கொஞ்சம் அந்த நெய் வெளியில் வரட்டும், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் இதில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்புலாம் நம்மளோட சௌகரியம் போட்டுக்கலாம். இதில் நல்லா அப்படி திருப்பி திருப்பி விட்றச்சு நல்லா மடங்குற மாதிரி வருது பார்த்தீங்களா? இதுதான் நல்ல ஸ்டேஜு. கரெக்டான அளவும் நெய் விட்டுருக்கோம். நம்ம ஜோராக ரெடி ஆகிடுது. நல்ல ஹெல்தியான ஒரு அல்வா, மூங் தால் ஹல்வா. ஸோ அட் த சேம் டைம் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்புமே வந்து நல்ல ஒரு ஹெல்தியான சூப், தால் சூப். இப்போ பார்க்க போகிறது, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வடை. அதாவது மூங் தால் வடான்னு அவள் சொல்லுவாள். நம்ம வந்து மூங் தால் பக்கோடா எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதில் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக்காக இருந்தாலுமே அவ்வளோ நல்லாயிருக்கும். அது பார்க்கலாம். அதை நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷர் இறங்கிட்டோம். பருப்பெல்லாமும் நல்லா வெந்துடுத்து. ஸோ நம்ம இதை வந்து ஒரு தடவை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். தக்காளிலேருந்து இந்த தோலி உரித்து எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் ஆறுனா தான் மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். ஆறலைன்னா நம்ம மேலேயே அடிக்கும். அதனால் இதை ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பக்கோடா ஸ்நாக்ஸ் பார்த்துடலாம். இதுக்கும் மூங் தால் அந்த ரைஸ் குக்கர் கப்பால் ஒரு கப்பு நல்லா ஒரு 3.5 ஹவர்ஸ் ஊறி இருக்குது. ஜஸ்ட் தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து கரன்னு அரைச்சி தான் இதை அரைக்கணும். இது வந்து ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது, கரன்னு அரைச்சிக்கணும். இது ஃபுல்லாக அரைச்சி எடுத்துருந்தாச்சு. நல்ல கெட்டியாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த 5 to 6 மினிட்ஸ்க்கு விஸ்க் ஆர் ஸ்பூன் ஆர் இந்த மாதிரி கையால் எதுனால வேணாலும் நீங்கள் ஒரே சைடில் இருக்கிற மாதிரி இப்படி கலந்துகிட்டே இருக்கணும். இது இப்போ எல்லோவாக இருக்குது இல்லையா, கலர் மாறும் உங்களுக்கு. இதில் நம்ம போடுறச்சே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, நல்லா இதாக இருக்குது பாருங்க. அரை ஸ்பூன் ஜீரகம் போடலாம். இதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் மிளகு, பச்சை மிளகா 2 பொடியாக நறுக்கினது, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு. அதே மாதிரி கொத்தமல்லியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு, ஏன்னா இதில் எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது, ட்ரையாக இருந்தால் தான் அந்த இது பக்கோடா நல்லா வரும். ஸோ இதில் வந்து கொத்தமல்லி நல்ல லாவிஷாக ஒரு ஹேண்ட்ஃபுல் போடலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன். திருப்பி இதே மாதிரி இதுலேயே கலக்கணும். ஸோ இப்போ அடுப்பில் எண்ணெயை வச்சு காய வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இது மாதிரி கையில் ஒரு தண்ணி நினச்சிக்கோங்க. அப்புறம் ஒன்றா அப்படி எடுத்து இப்படி உருட்டி போடுங்க. கொஞ்ச நாள் மீடியம் ஹைலேயே இருக்கட்டும் அடுப்பு. கொஞ்சம் பருப்பெல்லாம் நல்லா வேகும். அப்போ தான்
மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும், உங்களுக்கே தெரியும். அப்புறம் நான் எடுத்து அந்த வடிகட்டியில் போடுறதே உங்களுக்கு சத்தம் எப்படி கேட்கும்னு பாருங்க. நல்ல கரக்கரான்னு பக்கோடாலாம் எப்படி சத்தம் கேட்குமோ அது மாதிரி கேட்கும். இத்தனைக்கும் நம்ம இதில் வந்து ஒன்றும் எந்த விதமான இதுவும் போடலை, நம்ம சோடாப்பு போடலை, நெய் விடலை, எதுவுமே பண்ணல. பட் அந்த ஸ்பூனால் இல்லை கையால் ஒரே மாதிரி சுத்திரம் பார்த்தேலா, அந்த இதில் தான் அது இந்த மாதிரி ப்ளஃபி ஆகி நல்லா கரக்கரன்னு வரும். இது ஜஸ்ட் இது ஹாலிடேஸில் குழந்தைலாம் இருக்கிறதே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதெல்லாம் நல்லா ஒரு என்ன ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ். இது இந்த சூப், இந்த ஸ்நாக்ஸ், இந்த ஸ்வீட் எல்லாமே நம்ம ஆற்றுல இருக்கிறத வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்றும் இதுக்குன்னு தனியாக எதுவும் வாங்க வேண்டியதில்லை. ஸோ ஹெல்த்தியான ஒரு டிஷ், ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். நிச்சயமாக எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. இது நல்லா ஓசையெல்லாம் அடங்கிடுத்து பாருங்க. இது நல்லா செவக்கும் செவந்துடுத்து, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கேட்குறதா சவுண்டு? உங்களுக்கு கேட்கணுன்னு தான் நான் டிஷ்யூ பேப்பர் போடாமல் இதை எடுத்தேன். இப்போது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னியும் இருக்குது, நம்ம அதையும் பண்ணிடலாம். புதினா ஒரு ஹேண்ட்ஃபுல், கொத்தமல்லி, சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், ஆம்ச்சூர் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், காலா நமக்கு இருக்குது தெரியுமா, அது வந்து ஒரு அரை டீஸ்பூன். ரெகுலர் நமக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, வேண்டாதவா போட்டுக்க வேண்டாம். உங்களுடைய சௌரிய பிரகாரம் போட்டு இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அவ்வளோதான். இது சட்னி வந்து இந்த பக்கோடாவோட நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சூப்பும் ரெடி ஆகிடுத்து, நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த சூப்புக்கு தேவையான உப்பு இதில் போட்டுடலாம். ஒரு கொதி வாங்கிட்டு அரைச்சிடலாம். இதை ஆல்ரெடி நம்ம இதுலேயே வந்து பெப்பர் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே பெப்பர் வேணுங்கிறவா நீங்கள் மேலே போட்டு சாப்பிட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த லெவலில் சூப் சாப்பிட்ற லெவலில் இருந்தால் சரியாக இருக்கும். ஸோ இன்னையோட டிஷ்ஷஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்வீட், ஸ்நாக்ஸ் அண்ட் சூப், அந்த இது தால் சூப் அண்ட் தால் பக்கோடா அண்ட் மூங் தால் ஹல்வா, எல்லாமே தால் வச்சு இன்றைக்கி ரிச் ப்ரோட்டீன் SSS இன்றைக்கி. ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.